வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னோட நூலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்றாரு. இது இப்போ மனிதனுடைய மனம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மனம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது ஓரளவுக்கு உண்மைதான். மனம் எப்படி அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓஷோ வந்து தனக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல, அதோட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு உடல்நலம் பாதிப்பு உண்டானது. உடல்நல பாதிப்பு உண்டான உடனே அவன் பல மருத்துவர்கள்ட்ட போய் அந்த உடல்நலத்தை சரி செய்து கொள்வதற்காக முயற்சி செய்தான். பல மருத்துவர்களை பார்த்த பிறகு கூட அவனுக்கு உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் உண்டாகவில்லை. அப்படிலாம் ஆன பிறகு எல்லாரும் சொன்னாங்க, ஒரு மனநல மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாரு. சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, மனசில் ஏதாவது குறை இருந்தால் உனக்கு வந்து நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மனிதர் ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்தார். மனநல மருத்துவர் சில விஷயங்களை கூறினார். மனநல மருத்துவரை போய் பார்த்த பிறகு குணமாகி விட்டது. எப்படி குணமாச்சு? இவருடைய ஒய்ஃபுக்கு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். கணவன்கிட்ட அவள் கேட்டார், நீங்கள் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்த உடனே குணமாகிருச்சே, எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கேட்கும்போது ஒரு உண்மையான காரணம் என்ன அப்படின்றது சொல்லலை. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சைக்கியாட்ரிஸ்ட் இருக்குல்ல, அவர் வந்து இவர்கிட்ட சொன்னது வந்து மருந்து அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னார். நீங்கள் தனியாக போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வந்து உடல் நலத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என்னுடைய பாடி நல்லாவே இருக்குது, எனக்கு எந்த நோயும் கிடையாது, ஐ ஹாவ் நோ டிசீஸ் அப்படின்றத நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே இருங்க. டெய்லி காலையில் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் நோய் குணமாயிரும் அப்படின்னு. இவரும் டெய்லி காலையில் இதே மாதிரியே சொன்னார். ஐ ஹாவ் நோ டிசீஸ், எனக்கு நோய் கிடையாது, நோய் கிடையாது, நோய் கிடையாது அப்படின்னு காலையில் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் இதை சொல்லிக்கிட்டே வந்தார். நோய் வந்து அவருடைய உடம்பை விட்டு ஓடிருச்சு. இப்போ நோய் குணமாயிருச்சுல, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சுல, அதோட விடலாம்ல. அதுக்கு பிறகு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. என்ன அப்படின்னா, செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருடைய மனைவியுடன் உடல் ரீதியாக உறவு கொள்வது அப்படின்னு வரும்போது அதில் வந்து இவருக்கு அதில் ஆர்வம் இல்லை. மனைவி வந்து கணவன்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்த்தீங்களே, அவர் வந்து சொன்ன உடனே உங்களுக்கு நோய் குணமாயிருச்சுல, இப்போ வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்றது வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்ல, உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஆர்வம் இல்லை, செக்ஸ் விஷயத்தில் ஆர்வமே இல்லாமல் இருக்கீங்க, இதனால் பாதிக்கப்படுவது நான், இதை வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே சைக்கியாட்ரிஸ்டே போய் பாருங்கள், பார்த்து அந்த ஆள் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்தீங்கன்னா நோய் குணமாயிரும் அப்படின்னு ஒய்ஃபு வந்து கராரான குரலில் கூறிவிட்டால். சரி, நம்ம ஒய்ஃப் சொல்லியாச்சு, நம்ம வந்து போய் அந்த ஆளை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்தாரு. என்னுடைய மனைவியுடன் உடல் ரீதியான உறவு கொள்வதற்கு எனக்கு ஆர்வமே வரமாட்டேங்குது சார், இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. அவங்க ஆர்வமாக வரும்போது நான் வந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் நான் இருக்கேன். அதனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, இம்மீடியட்டாக அது சால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழியை எனக்கு சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு வழியை அவர் சொன்னார். அவர் சொன்ன வழியை இவர் பின்பற்றினார். அதற்கு பிறகு கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லையா, அது சரியாயிருச்சு. இவருக்கு அந்த மனைவியுடன் உடல் உறவு கொள்வது அப்படின்ற அதில் ஒரு ஆர்வம் உண்டாச்சு. அந்த ஆர்வம் உண்டாகி இவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட மனைவிக்கு திருப்தி உண்டாகி அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான சூழ்நிலை உண்டானது. மனைவிக்கு ஆச்சரியம். அவர் அப்படி என்ன தான் சொன்னார், அது என்ன சொன்னார்ன்றதை என்கிட்ட சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க. இவர் அதை சொல்லலை. நான் சொல்கிறேன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரே தவிர ஒரு நாள் கூட இவர் சொல்லவே இல்லை. மனைவிக்கு என்ன பிரச்சனைனா, கணவன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு, அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோமே அப்படின்ற மாதிரி மனைவி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கணவனுக்கே தெரியாமல் கணவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் என்ன தான் பண்ணுறான்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ பெட்ரூமில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ளே கணவன் போகிறாரு. கணவனுடைய குரல் ஏதோ கேட்குது, வாய்ஸ். அவர் யார்கிட்டயோ பேசுகிறது மாரி இருக்குது, அவர் ஏதோ சொல்கிறது மாதிரி இருக்குது.
என்ன சொல்கிறாரு? இந்த ஆள் மட்டும்தான் இருக்கான், சோலோவாக தான் இருக்கான், வேறு யாரும் ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபோனுக்குன்னெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, ஃபோனெல்லாம் வெளியே இருக்குது. தனியாக ரூம்குள்ளே போயிட்டு இந்த ஆள் யார் கூட பேசுகிறான் அப்படி பார்த்தா அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காருன்னா என்ன பேசுகிறாரு அப்படின்றத உத்து இவ வந்து ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்தா அந்த ஆள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவள் என் மனைவியே கிடையாதுங்க, அவள் என் மனைவியே இல்லை, ஷீ இஸ் நாட் மை ஒய்ஃப், என் ஒய்ஃபே அது கிடையாது, நான் இப்போ படுக்க போகிறேன்ல அது என் ஒய்ஃப் கிடையாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தான். அதாவது ஷீ இஸ் நாட் மை ஒய்ஃப், ஷீ இஸ் நாட் மை ஒய்ஃப், அது என் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு. இந்த பெண்ணுடன் உடல் உறவு கொள்ளும்போது அவன் இப்படி நினச்சிக்கிட்டே உடல் உறவில் ஈடுபடுகிறான், அதனால் அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. மனைவியுடன் தான் இருப்பதைப் போல அவன் நினைக்கவில்லை, வேறு யாரோ ஒரு பெண்ணுடன், வேறு யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டி கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் உடல் உறவில் ஈடுபடுவதால் அந்த மனைவிக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, அந்த இல்லற வாழ்க்கை சந்தோஷமயமான இல்லற வாழ்க்கையாக மாறுகிறது. இப்போ இதிலேருந்து புரிஞ்சிட்டிங்களா அந்த மனதுடைய பங்கு அப்படின்றது எப்படி இருக்கிறது அப்படின்றல. இந்த இரு சம்பவங்களையும் நினச்சி பார்த்துங்க. எனக்கு வந்து நோய் இருக்கிறவன் எனக்கு நோயே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, மனைவியை வச்சுக்கிட்டே என் கூட இருக்கிறது என் மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இதில் மனதினுடைய பங்கு எந்த அளவிற்கு வினோதமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஓஷோ இதை சுவாரஸ்யமாக தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். நான் ரசித்த அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சியை உங்களிடம் நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன்.